கிரேவி ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 நாட்டு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் வந்துட்டு தேங்காய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. 2 பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலி வச்சுருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுங்க. கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 முட்டை உடச்சி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, எக் ஒயிட்டு, அதை மட்டும் கலக்கி விட்டுருங்க. இந்த மஞ்சக்கரு அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயிட்டை மட்டும் அப்படியே கலக்கி விட்டுருங்க மெதுவாக. இப்போ இந்த தேங்காயில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம ஊற்றுறோம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி மல்லி இலை போட்டுருங்க. அவ்வளோதான். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.